வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு நிஃப்டி, அதாவது 11ஆம் தேதி நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கா, இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷனை வச்சுட்டு நம்ம நாளைக்கு இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் என்ன, மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போனால் போகலாம், டவுன்ஃபால் ஆனால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ டேட்டா பார்ப்போம். ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டானா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மொத்தமாக பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பாருங்கள். இவங்க அதே மாதிரி டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 இல்லைனா ஒரு 50,000 கோடி ஒரு நாளைக்கு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, நாளைக்கு நமக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். ஸோ இது 3 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து கேப் அப், கேப் டவுன் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப், கேப் டவுன் எதுவும் இல்லாமல் ஓப்பன் ஆச்சு. 1. 2வது, மார்க்கெட் வந்து காலையில் நமக்கு வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த 25,000லேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் ஆச்சு. ஆனால் இந்த டவுன் சைட் புஷ் ஆனது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். 24,800 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகாமல் வெறும் 40 பாயிண்ட் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்போது நிஃப்டி 50யோட இன்னையோட கன்சாலிடேஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் டோட்டலாகவே மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டைட்டான கன்சாலிடேஷன். ஸோ எப்போ இந்த கன்சாலிடேஷன் தீருதோ அப்போ வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப், கேப் டவுன் எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் ஃபார்ம் ஆச்சு. 1. 2வது, டவுன்ஃபால் ஆச்சு. அப்போ இந்த டவுன்ஃபால் வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சப்போர்ட் வரைக்கும் வராமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50ல் நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் மார்க்கெட் வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருந்துருக்கும். புட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பயங்கரமாக டீகே ஆயிருந்திருக்கும். 1. 2வது, நமக்கு வந்து சென்செக்ஸ் பார்த்தாலும் சென்செக்ஸும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்புறம் 81,180 வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,130லேயே இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா 81,130 இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால அடுத்த நாளைக்கு இந்த ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அப்போது இந்த ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே வருதாங்கிறத நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நிஃப்டி, சென்செக்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். அண்ட் இன்றைக்கி வந்து நமக்கு சென்செக்ஸோட கன்சாலிடேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து ஓவராலாக ஒரு மேலே கீழே எவ்வளோ ப்ரைஸ் வேரியேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 240 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ 40 பாயிண்ட்டுங்கிறது ரொம்பவே டைட்டான கன்சாலிடேஷன். அப்போது நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் பொறுத்தளவு இந்த ரேஞ்சை இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், 24,966 அதே மாதிரி மேலே பார்க்கும்போது 25,130. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸுமே இந்த 25,030 அதே மாதிரி அடுத்து கீழே இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,960. ஸோ இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சையும் மார்க்கெட் நாளைக்கு கிராஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து மேலேயா கீழேயா போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் 25,960 கீழே கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர். அண்ட் எது வரைக்கும் டவுன்ஃபால் புஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,880 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம்
மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே 25,030 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,150 வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே புஷ் ஆகும், இந்த இடத்துல வந்து கீழே புஷ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், அதே மாதிரி கீழே புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்குங்கிறத நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல அதாவது அட் த மணி 25,000ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 25,000 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து 24,960. அப்போது இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபாலுக்கு ரொம்பவே கம்மி தான் வாய்ப்பு. அப்படிங்கிறனால நாளைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா 25,030 பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கால் ஆப்ஷன் எடுக்க முடியும். அண்ட் எது வரைக்கும் கால் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 25,150 வரைக்கும் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் தான். அப்போ சென்செக்ஸ் வந்து இந்த 81,500 இந்த ரேஞ்சு நமக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து 82,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நாளையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இன்றைக்கி இருந்த லோவஸ்ட் பாயிண்ட்டும் இன்றைக்கி இருந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆக போகுதா கீழே பிரேக் அவுட் ஆக போகுதான்னு. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால இன்னையோட நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நான் வந்து அன்செக் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வைக்கும்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 81,500ல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து கீழே புஷ் ஆகிறதுக்கு கீழே டவுன்ஃபால் ஆகிறத வந்து தடுக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஒன்றா நாளைக்கும் இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். 81,500 நாளைக்கு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு வந்து நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். சென்செக்ஸாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் நம்ம வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்க மார்க்கெட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு கடைசி 2 நாள் இருக்குது. 10ஆம் தேதியும் இருக்குது, 11ஆம் தேதியும் அப்படி தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிக்கு அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 54,750 இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னு தான் நமக்கு சொல்லலாம். 54,600 தான் நமக்கு வந்து இருக்கிற சப்போர்ட்டும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,760. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நாளைக்கும் ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. பயங்கரமான வால்யூம் குறைவு இருக்குது. ஸோ டெய்லி வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ணுறதில்ல. ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட மார்க்கெட்டில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் தான். அதாவது இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட இந்த ரேஞ்சை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 54,750யும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 54,500மா இருக்குது. ஸோ இந்த 54,500 கீழே கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எய்தர் சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா மேலே பிரேக் அவுட் வரலாம். ஏன் வந்து மேலே பிரேக் அவுட் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னா நமக்கு வந்து இன்ட்ராடே கேண்டில் இந்த இடத்துல நம்ம வந்து இன்ட்ராடே கேண்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் 3 நாள் நமக்கு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல செப்டம்பரில் 3 நாள் நமக்கு இன்சைட் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அப்படிங்கிறனால இன்னையோட இந்த க்ரீன் கேண்டில் எய்தர் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அப்படி இல்லைன்னா மேலே போகும். ஏன்னா இந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கேண்டிலோட பேட்டர்ன். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து சென்செக்ஸாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் அதே சமயம் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். அப்போ நாளையோட மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.